ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மக்கானா யூஸ் பண்ணி பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் மக்கானான்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் லோட்டஸ் சீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது தாமரை விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பாயசம் பண்ணுற போகிறோம். இதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதிலே கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கிறேன். ட்ரை ரோஸ்டே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாதாமும் முந்திரியும் வறுபட்டுடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இந்த லோட்டஸ் சீடை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பாதாம் முந்திரியையும் இதில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் பால் சேர்த்துருக்கேன். நான் 6 லிட்டர் போல் பால் சேர்த்துருக்கேன். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த சீடை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடில் நான் வெள்ளை கரைசல் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு அச்சு வெல்லம் ஒரு கட்டி அளவு எடுத்து அதை வந்து இதில் கரைச்சிருக்கேன். இப்போ இது கொதி வந்தோடனே நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருந்ததை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்காக பவுட்ரு பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா திக்காகணும் அப்படிங்கிறதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும்போது. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது நல்லா திக்காகி வந்துருச்சு. நல்லா வந்து நம்ம சேர்த்த லோட்டஸ் சீடும் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கரைச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக இதில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான லோட்டஸ் சீடில் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.